தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்குள்ளும் பிரவேசிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் முதல்ல பார்க்கும்போது தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார். இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அதை உருவாக்கி கொடுக்குறவர் அல்ல. பொதுவாக மக்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். அதை நாம் ஏன் ஜெபிக்கணும்னா நம்ம விசுவாசத்தை நம்ம ஜெபத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபத்தில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து மனுஷன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிற பாவத்தையும் பாவத்தின் விளைவாகிய சாபத்தையும் கல்வாரி சிலுவிலே அவர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்காக தன்மேல் சாபத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவிலே சாபமாகி பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தெல்லாம் பிதாவாகி தேவன் அவர் மேல் சுமத்தி அவரை பாவமாக்கி நமக்காக அவரை தண்டித்து நம்முடைய சாபத்தெல்லாம் எடுத்து அவர் மேல் சுமத்தி நமக்காக அவரை சாபமாக்கி இன்றைக்கு நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளாக வைத்து விட்டார். அது 2 பேதுரு 1:3 நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நம்முடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்து அருளிவிட்டது என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆத்தும வாழ்வுன்னு ஒன்று இருக்குது. தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு இந்த வசனம் சொல்லுது. ஒரு 2 பேதுரு 1:3 சொல்லுது, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மகிட்ட வந்து ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆத்துமா வாழ்வு உண்டாகும்போது எல்லாவற்றிலும் நல்வாழ்வு உண்டாகிறது. அப்போ தேவன் நமக்கு எதுவெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதில் ஆத்தும வாழ்வு உண்டாகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. 2வது, நம்மளுடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்தால் நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை 1 யோவான் 5:14-15 போன வாரம் வாசித்தோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ எதுவெல்லாம் தேவனுடைய சித்தன்றதை தேவனுடைய வார்த்தையின் மூலம் நமக்கு தெரியணும். அந்த 3 விஷயத்தை நம்ம பேசி முடித்தோம் போன வாரத்தில். முதல்ல வந்து ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம், 2வது கையின் பிரயாசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய சித்தம், 3வது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது, நம்மை பாதுகாப்பது தேவனுடைய, நாம் பாதுகாப்பாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இந்த 3 குறிப்பை நாம் வந்து கடந்த சில வாரங்களாக பேசி முடிச்சிட்டோம். இன்னொரு 3 குறிப்பு எதெல்லாம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய வசனத்தின் மூலம் நமக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு உறுதிப்பாடு வரும் நமக்கு. அதனால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது, நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்ட 10ம் 10ஆமல் இருக்கிறது, பற்றாக்குறையில் இருப்பது, எது இருக்குது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படியே வாழ்ந்துடலான் இருக்குது, அது தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையே இல்லை. அது வந்து குறைவாக இருக்குது, குறைவில் வாழ்கிறோம். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்ட நிலைனா நம்ம வந்து எல்லாம் வாங்கியும் மீதி இருக்கும், மிச்சம் மீதி இருக்கிறது. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கனாக்கா நீங்கள் எல்லாம் வாங்கி பில்லு போட்டால் 1150 ரூபா ஆகுதுனாக்கா அதுக்கு பேர் என்னென்னா குறைவு. அதுக்கு பேர் குறைவு. நீங்கள் கையில் வச்சு எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? 1000 ரூபா தான் வச்சுருக்கிறீங்க. பில் எவ்வளோ வருது? 1150 ரூபா வருது. தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலை கிடையாது, குறைவில் வாங்குறீங்கன்னு அர்த்தம். மறுநாள் வந்து நீங்கள் 2000 எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாம் வாங்கி கரெக்டாக 2000 ரூபா சரியாக போச்சு, பில் 2000 ரூபா தான் வந்துருக்குனாக்கா அதுவே தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையில் வாழ்வதுன்னு அர்த்தமாகாது. ஏன்னா வர வழியில் செருப்பு பறந்து போச்சுன்னா அதை கழட்டி விட்டும் வர முடியாது, கையில் தூக்கிட்டும் வர முடியாது. அது தைக்கிறதுக்கு காசு வேணும், தைக்கிறதுக்கு காசு வேணும். அதனால் அது தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலை என்ற அர்த்தம். கரெக்டாக போச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று தேவை இருக்கும். இன்னொரு நாள் வந்து நீங்கள் 3000 எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாம் வந்து வாங்கி பில்லு வந்து 2500 ரூபா வருது, மீதி எவ்வளோ இருக்கும்? அதுதான் வந்து தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் இருப்பது. மிச்சம் மீதி கையில் இருக்கணும். மிச்சம் மீதி கையில் 5 பேர் 2 மீனை கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிறகும் 12 கூட கையில் இருக்கணும். 12 கூட கையில்
இருக்கணும். அதுக்கு தான் மிச்சம் மீதி தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்வது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே வாழ்வது 4வது குறிப்பு. 5வது எல்லாவற்றும் நாம் பெருகுவது. 6வது நாம் சுகமாய் இருப்பது. இந்த குறிப்பில் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இப்போது நம்முடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது, எல்லா தேவையும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தருடைய சித்தமாகவும் இருக்கிறது. அது கர்த்தருடைய நாமங்களிலே ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமங்களிலே ஒன்றாக கர்த்தர் அப்படி ஒரு நாமம் இருக்குதான்னு பைபிளுக்கு பல முறை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அதை 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனத்துடைய பிற்பகுதி. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனத்துடைய பிற்பகுதியை நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இங்கே தேவனுக்கு ஒரு நாமம் வருது. நாமும் அனுபவிக்கிறதற்கு உலகத்தில் நீங்கள் ஒரு நல்ல வீடு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று இல்லையா? ஒரு நல்ல காரு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று. ஒரு கேஸ் சிலிண்டர், எலக்ட்ரிசிட்டி, ப்ரொவிஷன்ஸு, ட்ரெஸ்ஸு, பணம், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று. பெட்ரோல் நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று. இந்த அனுபவிக்கிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமான கொடுத்து அதெல்லாம் வாங்கின பிறகும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு பேர் தான், மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் தான் சம்பூரணம். இப்படி நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஜீவனுள்ள தேவன். இப்படி ஒரு நாமத்தை பைபிளில் ஆண்டவருக்கு இருக்குது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்தில் என் தேவன் அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்து, அதான் அர்த்தம் அதுக்கு, தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள். அப்போ உங்கள் குறைவை எல்லாம்னா ஒரு கூட விட்டு வைக்கணும்னா, அப்போ என் பணத்துலேருந்து நான் எல்லாத்தையும் வாங்கினா என் பணம் ஒரு லிமிட்டுக்கு மேலே காலி ஆகிடும். ஒரு லிமிட்டுக்கு மேலே என் சம்பளத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பார்க்கணுன்னாக்கா சம்பளம் அவ்வளோதான் வருது. அதை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அவர் என் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துட்றப்பான்றார். ஏலேருந்து கொடுத்துட்றேன், நீ இதை நம்பி இருந்துட போகிற. இது ஒரு லிமிட்டு, வரம்புக்கு உட்பட்ட பணம். இது என்னது? வரம்புக்கு உட்பட்ட மாதம் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஆனால் அது வரம்புக்கு உட்பட்டது கிடையாது. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யம்? இந்த வானம் பூமி யாருது? வெள்ளியும் புண்ணியம் யாருது? பூமியின் நிறைமை யாருது? இந்த வானத்தில் உள்ளவர்களெல்லாம், பூமியில் உள்ளவர்களெல்லாம், சமுத்திரம் இருக்கிற எல்லாம், கடலில் இருக்கிற எல்லா முத்துக்களும், பூமி கடியில் இருக்கிற எல்லா தங்கச் சுரங்கங்களும், எல்லா வைரங்களும் யாருடையது? கர்த்தருடையது. அவர் என்ன பண்ணுறாராம், என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாமே உண்டு தான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எதில்? செத்து போனதுக்கப்புறம் கிடையாது. நிறைய பேருக்கு அர்த்தம் அப்படி தான் விளங்குது. எப்படி விளங்குது? மகிமையில்னாக்கா செத்து பரலோகம் போனதுக்கப்புறம் கொடுப்பாருன்னு. அங்கே போய் பணம் தேவைப்பட போகிறது இல்லை நமக்கு. அங்கேனா பெட்ரோல் பங்க் இருக்கு போதா, இல்லை பைக் ஓட்ட போகிறோமா, அங்கேனமோ இல்லை இடம் வாங்கி சர்ச்சை கட்ட போகிறோமா, இல்லை டெய்லர்களில் போய் ட்ரெஸ்ஸு கொடுத்து தச்சின்னு வர போகிறோமா, இல்லை காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட போகிறோமா, இல்லை அங்கே என்ன தான் இருக்க போகுது? அங்கே நகை கடை இருக்குதா, இல்லை காய்கறி கடை இருக்குதா, அங்கே இல்லை வேறு ஏதாவது ஸ்டோர் சாமான் கடைங்கன்னா இருக்குதா? அங்கே பணமே தேவைப்பட போகிறது இல்லை. அங்கே பணம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பணம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அங்கே கொடுக்குறன்ற அர்த்தம் கிடையாது. மகிமைன்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, 2 மகிமை இருக்குது. என்ன மகிமை இருக்குது? 2 மகிமை. ஒரு மகிமை மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிரும். அப்போ மனுஷனுடைய மகிமை போயிடுமா? மகிமைனா என்னுடைய கவர்மெண்ட் வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, நான் இந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக இருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். இதெல்லாம் மனுஷனுடைய மகிமை. மகிமை மனுஷனுடைய மகிமை. உங்களுக்குன்னு ஒரு லெவலை வச்சுருக்கீங்கள, அதுக்கு பேர் மனுஷனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா அது? இவ்விதமாக இந்த கானா ஊரிலே தம்முடைய அற்புதத்தை செய்து, முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினான்னு வருது. எங்கே? அப்போ தேவனுடைய மகிமை என்னன்னாக்கா, ஒன்றுத்துக்கும் உதவாத
கால் கழுவுற ஒரு தண்ணி எடுத்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக மாற்றுறது தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாராம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள். இன்றைக்கி நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை வச்சு தான் பெரிய காரியம் பண்ண போகிறார். அதை வச்சு தான் பெரிய காரியத்தை, சாதாரண தண்ணீரை திராட்சசம் மாற்றவும் அவரால் முடியும், கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றவும் அவரால் முடியும், பெருமை பிடித்த, திமிர் பிடித்த, ஆணவம் பிடித்த எகிப்து நைல் நதி ஆகிய அந்த தண்ணீரை ரத்தமாக மாற்றும் அவரால் முடியும். அந்த தண்ணீரை, எகிப்துடைய பெருமை நைல் நதி தானோ, எகிப்துடைய பெருமை எது? நைல் நதி தான். அதை அடிச்சு காலி பண்ணி ரத்தமாகிட்டான் ஆண்டவர். பெருமையை காலி பண்ணிடுறேன், உன் பெருமையை என்ன பண்ணிடுறேன், முன்னாடி யாரெல்லாம் பெருமை பிடிச்சி உன்னை ஒரு வழி பண்ணிட்டுருக்கிறானோ அந்த பெருமையை காலி பண்ணவும் முடியும். நீ எவ்வளோ கேவலமாக இருக்கிறியோ உன்னை டாப்பாக தூக்கின்னு வரும் அவரால். கால் கழுவுற தண்ணியாக நீ இருக்கலாம், உன்னை திராட்சரசம் மாற்றவும் கசந்து இதுக்கப்புறம் ஒன்றுமே வாழ்க்கையில் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு வாழ்க்கையை கசந்து போயிருந்தாலும் அநேகருக்கு உன்னை மதுரமாக மாற்றவும் அவரால் முடியும். அவர் அவ்வளோ நல்ல தேவன். அவர் மகிமை அப்படியெல்லாம் வெளிப்படுத்துவார். என்ன பண்ணுவார்? அவருடைய மகிமையை அப்படியெல்லாம் வெளிப்படுத்துவார். அப்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஐஸ்வர்யம் வெறும் பணம் மட்டும் ஐஸ்வர்யம் இல்லை, அறிவு ஞானம்லாம் அவருடைய ஐஸ்வர்யம் தான். அவருக்குள் ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்கள்கிட்ட ஞானம் கம்மியாகலாம், என் ஞானத்தை கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணிக்கன்றார். அது ஒன்று தான். என்னுடைய குமாரனே ஞானமாக்கி கொடுத்துருக்குறவனுக்கு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். உன் நீதி கம்மியாக இருக்கலாம், என் குமாரன் நீதியாக கொடுத்துருக்குறேன், அவர் நீதி யாரும் குறை சொல்ல முடியாது, அவரே உன்னுடைய நீதி. உன் பரிசுத்தம் கம்மியாக இருக்கலாம், என் குமாரனை பரிசுத்தமாக கொடுத்துருக்குறவனுக்கு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் போதும் உனக்கு எல்லாம் செய்கிறதுக்கு. ஆக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் இல்லை, அவருடைய அற்புதம் தான் மகிமை. ஒன்றும் இல்லாத உன்னை நல்ல நிலை கொண்டு வரதான் மகிமை. அந்த விதத்தில் கொண்டு வந்து உன் தேவானையத்தையும் கத்த சந்திப்பான். உன் தேவானையத்தையும் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமாக எண்ணப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை சிறந்தவர்களாக மாற்றி இவனை வச்சு அவனை வெட்கப்படுத்தி தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிற தேவன். இருக்கிறவனை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவனை தெரிந்து கொண்டு அவனோட அதிகமாக இவனை கொடுக்க வச்சு இவனை வச்சு அவனை வெட்கப்படுத்துகிற தேவன். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தெரிந்து கொண்டு பலவான்களை காட்டிலும் அதிக பலத்தை அவனுக்கு கொடுத்து அவனை வச்சு இவனை வெட்கப்படுத்துகிற தேவன் அவர். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கீதம் 34:10 முதல்ல வசனம் வாசம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவே படாது. ஒரு நன்மையும் யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. சிங்கக்குட்டி பொதுவாக பட்டினியாக இருக்காது, ஏன்னா அது காட்டுக்கே ராஜா. அது ஒரு சிங்கம் வந்து கர்ஜித்ததுனாக்கா எல்லா மிருகங்களும் மிரண்டு போய் அந்த கர்ஜனையை கேட்டு அந்த பதட்டத்தில் அந்த பயத்தில் அப்படியே எகிரி குடிச்சு சிங்கம் குகைக்கிட்டே ஒரு மான் ஓடிட்டுருக்கோம், அதை அப்படியே அடித்து சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கும். அது கஷ்டப்பட்டுலாம் போய் வேட்டையாடாது. ஒரு சவுண்டு விட்டுச்சுன்னா போதும், அந்த சவுண்டில் மிரண்டு போய் எல்லாம் அது பக்கத்துலேயே வந்துடும், எங்கே இருக்கிறான்னு தெரியாமல். அப்படியே அடித்து சாப்பிட்டு போயிட்டு குகையில் படுத்துக்கும். அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சிங்கத்தை கூட அது குட்டியை பட்டினி போடுமா, அதை கூட பட்டினி போட, உன்னை பட்டினி போட மாட்டேன்றார். அதை கூட பட்டினி போடுவேன், ஆனால் உன்னை பட்டினி போட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் அது கூட வாழ்க்கையில் தாழ்ச்சி வரலாம், அது கூட வாழ்க்கையில் என்ன வரும்? தாழ்ச்சி வரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், ஒரு நன்மைனா ஒரு குறைவு கூட இல்லை உன் வாழ்க்கையில். எல்லா நன்மையும் அவர் செஞ்சுட்டாருன்னா குறைவே இருக்காது. ஒரு நன்மையும் குறைவு படாது. இதை சங்கீதக்காரன் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாள் ஃபுல்லாக. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நன்மையும் கிருபையும் வந்துச்சுன்னா அப்போ தீமை வரத்துக்கு ஒரு நாள் கூட இல்லைன்னு அர்த்தம். வாழ்நாள் ஃபுல்லாக நன்மையே வந்துச்சுன்னா தீமை வரத்துக்கு என் ஜீவனுள்ள நாள் எல்லாம்,
வாழ்நாள் ஃபுல்லாக எப்போல்லாம் உயிராக இருக்கிற எல்லா நாளும் நன்மையும் கிருபையும் என்னை ஃபாலோ பண்ணும். என்ன பண்ணோம்? நான் அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, அது என்னை ஃபாலோ பண்ணோம். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களை ஓட விட்டுருக்கும். அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணணும். எது? பணம் உங்களை பின்தொடர வேண்டும். நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஓட்டி பார்க்குறேன், டியூட்டி பார்க்குறேன்னு அதெல்லாம் பாருங்கள். கர்த்தரோட அதிகமாக தேடுங்க. கர்த்தர் அதிகமாக தேடுங்க. அந்த சொற்ப பணம் உங்களுக்கு பெரிய தேவை சந்திச்சிடாது. ஆனால் இந்த கர்த்தர் தேடுறவனுக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, இந்த வசனம் வாசித்தாலே புரிஞ்சு போச்சு. இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை பொழுது. நம்மளுடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வதற்கான ஒரு 4 வசனத்தை சொல்லி 156:17 வருஷம் இந்த உலகத்தில் நாம் பெற்று அனுபவிப்பதற்கு தேவையான சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். 2வது பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய விஷயத்தின்படி உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைய வாக்கார். 3வது சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் திராட்சை அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. 4வது சங்கீதம் 23:6 சங்கீதக்காரன் சொல்கிறாரு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 5வது பாயிண்ட், இப்போது நம்ம எல்லாவற்றிலும் பெருகுவது. எல்லாவற்றிலும் இன்றைக்கி வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 10 லட்சம் இருந்தால் அது பெரிய அமௌண்ட்டு மாதிரி தெரியும். 10 வருஷம் கழிச்சு அது சின்ன அமௌண்ட் ஆகிடும். 10 வருஷம் கழிச்சு அது என்ன ஆகிடும்? சின்ன அமௌண்ட்டாக ஆகிடும். ஒரு காலத்தில் அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு கிலோ அரிசி வந்து 12 ரூபா விற்று அரிசி 15 ரூபா வந்து பக்குன்னு ஆகிடும். 15 ரூபா வாங்கிடுச்சு. அப்போ நான் சொல்லுவேன் ஒரு கிலோ அரிசி 1000 ரூபாய் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு. பட்டுன்னு விற்பாங்க. அப்படி சொல்லும் போது ஒரு கிலோ அரிசி 1000 ரூபாய் விற்ற கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் அப்படின்னு. உடனே எனக்கு பட்டுன்னு ரெடி விடும். என்ன பேசுறது தேவை? ஒரு கிலோ அரிசி 1000 ரூபாய் விற்ற கூட கண்டிப்பாக நான் வாங்குவேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கும். அந்த பணம் என்கிட்ட இருக்கும். இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்துடுச்சா? 50 ரூபா தாண்டிடுச்சா? 50 ரூபா தாண்டிடுச்சிங்களா? அப்போ ஒரு நல்ல அரிசி வாங்கினா 12 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 2 ரூபாய்க்கெல்லாம் அரிசி வாங்கிடுறோம். அப்போது நல்ல அரிசி, நல்லா பிரியாணி செய்கிற அரிசி சொல்கிறேன் நான். ஒரு நல்ல அரிசினாக்கா நல்லா இந்த இப்போ சொல்கிறாங்க பாருங்க என்னென்ன பிராண்டெல்லாம். இப்போ தான் இவ்வளோ பிராண்டெலாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் பொன்னி, அதுதான் இப்போ நிறைய பிராண்டாக சொல்கிறான். புல்லட்டுன்றான், என்னென்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதை ஒரு நல்ல அரிசி வாங்கினா ஒரு 12 ரூபாய் நல்ல அரிசி வாங்கிடலாம். இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு பக்குன்னு ஆகிடக்கூடாது. ஒரு கிலோ அரிசி 10,000 இருந்தாலும் நான் அதை வாங்குவேன். ஒரு கிலோ அரிசி 10,000 விற்றாலும் நான் அதை வாங்குவேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கும். அந்த பணம் என்கிட்ட இருக்கும். ஒரு கிலோ அரிசி 10,000 வந்துச்சு, பரவாயில்ல, நான் வாங்குவேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கும். ஒரு மாதம் குடும்பத்தை ஓடுறதுக்கு 10 கோடி ரூபாய் இருந்தாலும் 20 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கும். ரன் பண்ண முடியும் ஃபேமிலி. இன்றைக்கி இவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு பெருசு மாதிரி தரலாம். ஆனால் நாட்கள் தள்ளி போக அது குறைஞ்சிரும். 100 கணக்கில் நீங்கள் சம்பாரித்தப்போ ஒரு கிரவுண்ட் 1000 கணக்கில் போச்சு. இப்போ 1000 கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, அது லட்சக்கணக்கில் போகுது. நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க, கோடி கணக்கில் போகும். அப்போ உங்கள் சம்பாதோட அதிகமாக தானே போகுது. அது நீ சம்பாதிக்கிறத விட லேண்டோடைய விலை ஜாஸ்தி தானே போகுது. கண்டிப்பாக அதை வாங்குவோம். இன்றைக்கி இருக்கிற நிலையை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அது மாறும், நிச்சயமாக அது மாறும். அப்போது நம்ம எப்படி எல்லாத்தையும் பெருகணுனாக்கா, இருக்கிறதே இருந்தால் நாட்கள் நகரும்போது இருக்கிறதோடைய வேல்யூ கம்மியாகிடும். இப்போ வேணால் பெருசாக தெரில. அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் கையில் வச்சுருது அதோடைய வேல்யூ குறைஞ்சிரும். அந்த வேல்யூ குறைஞ்சிரும். சிலோட வேல்யூவெல்லாம் அப்படியே டபுள் ஆகும், சில வேல்யூலாம் குறைஞ்சிரும். நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா அந்த வேல்யூ 4 நாள் குறைஞ்சிரும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா 4 நாள் வேல்யூ குறைஞ்சிரும். டிவி வாங்கினா 4 நாள் வேல்யூ குறைஞ்சிரும். ஆனால் லேண்டு வாங்கினா 4 நாள் வேல்யூ அதிகமாகிடும். லேண்டு வாங்கினீங்கன்னா 4 நாள் அதோடய வேல்யூ வந்து அதிகமாகிட்டு, தங்கம் வாங்கினீங்கன்னா அதோடய வேல்யூ 4 நாள் அதிகமாகின்னு. அப்போ ரீவேல்யூ இல்லாத பொருட்களும் இருக்குது, வேல்யூ வந்து அதிகமாகிற பொருட்களும் இருக்குது. தங்கமும் மண்ணும் வாங்கினோம்னா அதோடைய மதிப்பு 4 நாள் அதிகமாகுது. நீங்கள் பாட்டு நல்ல கார் வாங்கலாம், நல்ல வாஷிங் மிஷின் வாங்கலாம், நல்ல எல்இடி டிவி வாங்கலாம், நல்ல ஃப்ரிட்ஜு வாங்கலாம்.
அப்படி நீங்கள் வாங்கினீங்கனாக்கா 10 வருஷம் கழிச்சு அதை விட சூப்பர் பிராண்டெல்லாம் வந்துடும். இது ஒன்றுமே மதிக்க மாட்டோம். என்னோடய வேல்யூ குறைஞ்சிரும். இன்றைக்கி 10 லட்சம் கொடுத்து வாங்குகிற காரு 10 வருஷம் கழிச்சு 10,000க்கு போகும். அதுக்கு மேலே போகாது. நீங்கள் வாங்கி பாருங்கள் வாஷிங் மிஷினை. எவ்வளோ சொல்லுவாங்க இப்போ வாங்கினாக்கா? ஒரு நல்ல வாஷிங் மிஷின் வாங்கினாக்கா அதை எத்தனை பேர் நீங்கள் கொடுத்து பண்ணலாம் மறுநாள்? உலகிற மோட்டர் 1500 தான் எடுத்து பேர் மேலே போட மாட்டானு. உலகிற மோட்டரு 1500 தான் எடுத்து மறுநாள் கொடுத்து பாருங்கள், வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டான்? அதோட வேல்யூ குறைஞ்சி போச்சு. அப்போது நம்ம உலகத்தில் நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அந்த மதிப்பு கொஞ்ச நாள் ஆகி குறைஞ்சி போகுது. அந்த மதிப்பு கொஞ்ச நாள் ஆகி குறைஞ்சி போகுது. ஒரு காலத்தில் 10ஆம் கிளாஸ் படித்தாலும் அவன் பெரிய ஆள். 10ஆம் கிளாஸ் படித்தாலே அவன் யாரவன்? பெரிய ஆள். அப்புறம் +2 முடிச்சு அதோட பெரிய ஆள் அவன். ஒரு பிஇ முடிச்சிட்டான்னா அவன் எவ்வளோ பேர் அவனை கையில் பிடிக்க முடியாது. அவனை அவ்வளோ பெரிய ஆள். இன்றைக்கி ஒரு வருஷத்தில் 5 லட்சம் மாணவர்கள் வெளியே வராங்க. பிஇ முடிச்சுட்டு ஒரு வருஷத்தில் பிஇ முடிச்சுட்டு 5 லட்சம் மாணவர்கள் வெளியே வராங்க. அதோட வேல்யூ குறைஞ்சி போச்சு. இப்போ அது மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு லெவலுக்கு அப்புறம் மதிப்பு இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் தான் டாப்பாக இருப்பீங்க. அப்படியே பெருகிட்டே போவீங்க. எப்படி நாகரிகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ, எப்படி அறிவு மனுஷன் வளர்ந்துகிட்டே இருக்குதோ, எப்படி அரசியல் அமைப்பு வளர்ந்துகிட்டே இருக்குதோ, எப்படி விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். அது அப்படியே பெருகிட்டே போகும். 2 கொரிந்தியர் 9:2 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லாமே அடங்கிடுச்சு. அறிவு, ஞானம், புத்தி, பணம் எல்லாமே சேர்ந்து அதில் அடங்கிடும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய. இங்கே பெருக செய்யன்ற வேர்டு முக்கியம். எல்லாவற்றிலும் பெருகுவது. இங்கே பெருக செய்யன்ற வார்த்தை முக்கியம். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற காசை வச்சு உங்கள் குடும்பத்தில் 4 பேர் உங்களால் திருப்தியாக சோறு போட முடியும். அதை வச்சு நீங்கள் 4000 பேர் சோறு போட முடியாது. முடியும். ஆனால் 40,000 பேர் வந்தாலும் சோறு போட்டு மீதி இருக்க லெவலுக்கு கற்றுக்கொண்டு வைப்பார். அதான் பெருகுவது. எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பேலன்ஸ் கையில் இருக்கும். அதுதான் பெருகுவது. அப்போ என்னன்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையிலும் பெருக செய்ய. உங்களிடத்தில், யாரிடத்தில்? யாரையோ கொண்டு இல்லை, உங்களிடத்தில். இன்றைக்கி இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியல, உங்களிடத்தில் அதை சூப்பராக பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அதை சிறப்பாய் செய்யக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உங்களிடத்தில் அந்த கிருபைன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் ஆற்றல், எபிலிட்டி. கிருபைன்ற வார்த்தைக்கு சம்பாதிக்க முடியாத இலவச வெகுமதி, தகுதியிலாந்து கொடுக்கப்படுகிறது, தேவனால் அருளப்பட்ட ஈவு, நிறைய வார்த்தையால் ஒரு வார்த்தை எபிலிட்டி, ஆற்றல், திறமை. அதில் ஒரு வார்த்தை, அதில் ஒரு மீனிங் என்னது? எபிலிட்டி. என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியுது, இது மேலே செய்ய முடியலனாக்கா எவ்வளோ உலகத்தில் தேவைகள் இருந்தாலும் அதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கும். அதை காட்டிலும் அதிகமாய் செய்யக்கூடிய ஆற்றல் தான் அதான் கிருபை. சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இது அல்லது அது, எது எழுதினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மார்க் 1 தான் சொல்லி வரும். 2மே எனக்கு பதில் தெரியும். ஐயா, கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க சில நேரத்தில், 2 கொஷின் வரும். இது எதுனாலும் 10 மார்க் தான், அது எதுனாலும் 10 மார்க் தான். இதுக்கு பதில் தெரியலனா அது எழுதணுமா, இது பதில் தெரியலனா அது எழுது, அது பதில் தெரியலனா இதை நீங்கள் எழுது. 2 கொஷின் கொடுக்குறேன். ஏன்னா உனக்கு தெரியல விட்டு விடாது, இன்னொரு சான்ஸ் தரணும் உனக்கு. இன்னொரு சான்ஸு உனக்கு தரணுமே. கொஷின் பேப்பர் பார்த்து நான் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது, பதில் தெரியுது, கொஷின் தெரியுதில்லை. பதில் கொஷின் கூட தெரியல, அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. கொஷின் தெரியல, பதில் தெரியுது. எழுதிக்கினே இருக்கும்போது அப்படியே கடைசியாக பிடுங்குறாங்க பேப்பரை. டைம் முடிஞ்சு போச்சு.
என்ன பண்ணுறாங்க? பேப்பரை வந்து பிடுங்குறாங்க. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இதுதான் பெருக்கம். அதாவது உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் டைம் அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்குது. வேலைக்கு போனால் சில ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சாலும் டயர்டாகிடும். இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் 8 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகும் இன்னும் 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு எனர்ஜி இருக்குன்னா அதுக்கு இப்போ தான் பெருக்கம். இன்னும் 2 ஹவர்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு எனர்ஜி இருக்குது. இல்லை 5 மணி நேரம் வேலை செஞ்சாலும் டயர்டாக போகுது எல்லாமே, அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியல அப்படின்னா அது போய் பெருக்கம் இல்லை. இன்னும் செய்யக்கூடிய பலன் உடம்புல இருக்குது, இன்னும் எழுதக்கூடிய அறிவு இருக்குது. நேரம் தான் பத்தலை, இன்னும் நிறைய வாங்கி போடக்கூடிய பணம் இருக்குது. வீட்டில் தான் இடம் பத்தலை, இதுக்கு தான் பெருக்கும். அளவுக்கு அதிகமாக இருப்பது. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரியிலும் பெருளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில், யாரிடத்தில் இல்லை, அவர் வச்சு செஞ்சார், உன்னை வச்சு செய்வார். அது என்னிடத்தில் சகல கிருபையிலும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், விசுவாசம் சொல்லுங்கள். என்னிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய என்னவா இருக்காரு? அதில் ஒரு எல்ஷடாயாக இருக்கிறாராம். என்னவா இருக்கிறாரு? அதில் ஒரு எல்ஷடாயாக இருக்கிறாராம். எல்ஷடாய்னா வல்லவர், சர்வ வல்லவர், தாயைப்போல் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர், போதுமானதற்கும் அதிகமானவர். அப்போது என் தேவன் எதெல்லாம் நான் செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்வதற்கான கிருபைகளை பெருக செய்வதிலே, என்னிடத்தில் பெருக செய்வதிலே அவர் எல்ஷடாயாக இருக்கிறார். என்னிடத்தில் பெருக செய்வதிலே என்னவா இருக்கிறார்? எல்ஷடாயாக இருக்கிறார். இப்போது ஏசாயா 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் கொடுப்பார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். சரி, இப்போ 6வது பாயிண்ட், நாம் சுகமாய் இருப்பது. நாம் சுகமாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதி இல்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தத்துக்கு? வியாதி இல்லாமல் இருப்பது. யாத்திராம் 15:26 நீ உன் 15:26 நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். உலகத்தில் மக்களுக்கு வந்த வியாதி ஒன்று உனக்கு வராது, நானே உன்னோட டாக்டர்ன்றார். நானே உன்னுடைய டாக்டர். எப்படி டாக்டரு? அந்த வியாதி உங்களுக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்னா, அந்த வியாதி உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த வியாதி பாவத்தினால் வந்த சாபம், அது பாவத்தின் விளைவது. அதை நான் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டேன். நம்முடைய மிருதல் நிமித்தம், ஏசாயா 53:5 நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக வரும். அப்போ ஏன் வராதுன்னா, அவர் அதை சுமந்து தீர்த்திட்டாரு, அதனால் எனக்கு அது வராது. அவர் அதை சுமந்து தீர்த்ததுனால எனக்கு அது. அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, அவங்க அந்த பாதுகாப்பின் வட்டத்துக்குள்ளே வரல, அதனால் அவங்களுக்கு அது வருது. எகிப்துக்கு வர பண்ணினா அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, மழை வருது, அவங்க மேலே மழை படுது, என் மேலே மழை படலை. என்ன காரணம்? என் கையில் குடை இருக்குது. என் கையில் என்ன இருக்குது? குடை இருந்தால் மழை, வெளியிலெல்லாம் மழை பெய்யும், உன் மேலே மழை பெய்யாமல் இருக்கும். மழை பெய்யதை தடுக்க முடியாது, அதில் உன் மேலே பெய்யாமல் இருக்கிறது ஒரு கொடை பிடிச்சி நிற்க முடியும். அதுபோல் உலகத்தில் வியாதி வரதை தடுக்க முடியாது, அது உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு நீ தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பாயனால் உன்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி வந்து உன்னை வேதனைப்படுத்தாதபடி உன்னை நீ பாதுகாத்துக்கொள்ள முடியும். இது புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 2:24 என்ன சொல்கிறாங்க? குணமானீர்கள்னே பேதுரு அதை பிரசங்கம் பண்ணார், அதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து, என்ன அர்த்தம்? பாவத்தினால் வருகிற எல்லா விளைவுக்கும் நம்ம செத்துட்டோம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம்.
அதுக்கு நமக்கும் என்ன அர்த்தம்? செத்துட்டா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க? பாவம் அப்படியே கண்ணீர் விட்டு அப்போ தான் ரொம்ப அழுவான். அவனுக்கு தெரியாது அவன் செத்தவனுக்கு வளரான்றது. செத்தவனுக்கு தெரியும், இவன் வளரான்னு அவனுக்கு தெரியாது. மாலை தாந்து போடுவான், அவனுக்கு தெரியாது. புகழ்ந்து பேசுவான், அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியாது. ஏன் தெரியாது? அவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை இழந்துட்டான் செத்தவன். அதே போல் பாவங்களுக்கு செத்துனா அந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் பாவத்தினால் வருகிற எல்லா பாதிப்புகளுக்கும் நம்ம மறிச்சிட்டோம். நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம பாவங்களுக்கு செத்து பாவத்தினால் வருகிற எல்லா சாபத்துக்கும் நம்ம செத்துட்டோம். நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, தேவனிடத்தில் தைரியமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நாம் பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். யாத்திராம் 23 அதிகாரம் 25-26. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் என்ன பண்ணுவார்? உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் கர்ப்பம் விழுகிறது மலடும். உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். சாப்பிட்ற ஃபுட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன், அதில் சுகர் வர நம்ம சொல்லுவான். நான் ப்ளஸ் பண்ணால சுகர் வெளியிட நான் சொல்கிறேன்றார். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். சாப்பாட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன், அதை சாப்பிட்டா சுகர் வந்துடும் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டா இருக்கிற சுகர் வெளியிட நான் சொல்கிறேன்றார். இருக்கிற சுகரும் என்ன பண்ணோம்? அப்பத்தை ஆஸ்வதிப்பேன். அப்படின்னா வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். எதில் விளக்குறாரு? நீ சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போச்சுன்னா வியாதி வெளியே போயிடும். இவங்க என்ன சொல்கிறாங்க? உள்ளே போச்சுன்னா வியாதி கொஞ்சம் அதிக மாட்டேன்றாங்க. அவர் சொல்கிறார், உள்ளே போச்சுன்னா வியாதி வெளியே போயிடும். அப்பத்தை நீ ஆசீர்வதிப்பேன். வியாதி உன்னை விட்டு விளக்குவேன். உன் ஆயுசு நாட்களை அற்பாயுசில் செத்துற மாட்டேன். ரொம்ப நாள் இருப்பேன். ஐயோ கொஞ்சம் பார்த்துங்க, உங்களுக்கு 2 பிள்ளைங்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்கள் சக்கரை கொஞ்சம் பார்த்தா நீங்கள் போட்டு சாப்பிடணும். அற்பாயுசில் சாக மாட்டேன். அற்பாயுசில் சாகவே நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிப்பேன்னு சொன்னான் சங்கீதக்காரன். நான் சொன்னான், சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். சரி, இப்போ இந்த 6 பாயிண்ட்டை நம்ம பேசிட்டோம். இப்போது இந்த ஆசீர்வாதம்லாம் இவ்வளோ இருக்குது நம்ம தெரிஞ்சாலும் ஏன் நாம் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது கஷ்டமாகுது? உள்ளே போய் நுழைஞ்சது எடுக்க முடியலையே. உள்ளே போய் நுழைஞ்சி அதை எடுக்க முடியலையே. அதுக்கு என்ன பிரச்சனைன்றதை பற்றி இப்போ பேசலான்னு இருந்தேன். இப்போ நேரம் இல்லை. அதனால் அடுத்த வாரம் நம்ம அதை பேசுவோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள் நாம் பிரவேசிக்க முடியாதபடி நமக்கு தடையாக இருப்பது எது? நமக்கு தடையாக இருப்பது அதை நீங்கள் கிளியர் பண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அது குறித்து அடுத்த வாரம் பேசுவோம். நமக்கு நேரம் முடிஞ்சு போய்